தன்மை நீர்த்து போகிறது என்கிற எண்ணம் எங்களுக்கு வராதா? ஆஹா, இங்க எல்லாரையும் சமமா பார்க்கல, சட்டம் சொல்லுது எல்லாரும் சமம், ஆனால் சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் நம்மை சமமாக நடத்தவில்லை. இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாகத்தான் நம்மை பார்க்கிறார்கள். நான் தலையில் தொப்பி போட்டிருந்தால் எனக்கு ஒரு நீதி, அதுவே அவர் இஸ்லாமிய அடையாளத்தில் இல்லாமல் வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தால் அவர் வேறு விதமாக நடத்தப்படுகிறார். இதான உண்மை. இப்ப தேர்தல் வருது, பிஜேபியோட கூட்டணி, யாரு? அதிமுக. இவங்க வந்து நமக்கு என்ன செய்ய போறாங்க? கடந்த காலத்துல முஸ்லிம்கள் விஷயத்துல பல காரியங்களை நீங்கள் குரல் கொடுத்திருப்பீர்கள், அதை மறுக்கவில்லை. இப்போது சேரா கூட்டணியாக பிஜேபியோடு மதவாத கட்சியோடு இவ்வளவு அநியாயம் பண்றான், நாட்டுல இவ்வளவு அட்டூழியம் பண்றான், எங்களை அழிக்கணும்ங்கறான், எங்களை ஒடுக்கணும்ங்கறான், பாயிண்ட் பிளாக்ல எங்களை சுடணும்ங்கறான். இதை எடுத்து மோடிஜி கண்டிச்ச ஒரு வார்த்தை பேசுவாரா? பேசிடுவாரா? இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் எங்க அழிக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் இவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். இவர்களின் மதவாத சிந்தனை முஸ்லிம்கள் எந்த விதத்திலையும் மேலெழும்பி வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். என்ன நமக்கு நல்லது பண்ணுவாங்க? ஆகையால் தமிழக முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றால் தமிழகத்தில் காணப்படுகிற மத நல்லிணக்கம் அதற்கு வேட்டு வைக்கப்படும். ஆகவே தமிழக முஸ்லிம்கள் எதிர் வருகிற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியை மன்னிக்கவ செய்ய வேண்டும். நமக்கு விருப்பமானவர்கள் என்று யாருமே இல்லை. படைத்த இறைவனை நம்பக்கூடிய கூட்டம். அதிகாரத்தில் யார் வந்தாலும் எங்களுக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அந்த அடிப்படையில் உங்ககிட்ட வந்து நிற்போம். எங்க சமுதாயத்தின் பிரச்சனையை உங்க கவனத்துக்கு கொண்டு வருவோம். அதை தீர்க்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை. அதை தவிர்த்து எந்த கட்சியின் மீதும் எங்களுக்கு தனிப்பட்ட பாசம் இல்லை. இவன் வந்த நிலைமை மோசமாயிரும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இந்த தருணத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மதச்சார்பின்மை வீழ்கிறதா? நமது நாட்டின் அரசமைப்பு சட்டம் பிரிவு 14 சட்டத்தின்படி அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் நமது அரசுக்கென்று எந்த மத அடையாளமும் இருக்கக்கூடாது. எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பதோடு எல்லா மத அடையாளங்களிலிருந்தும் அரசு இயந்திரம் தூர விலகி இருக்க வேண்டும். அரசை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற, அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மக்களுக்கு மதங்கள் இருக்கும். குடிமக்கள் நமக்கு பல்வேறு மதங்கள் இருக்கலாம். நாம விரும்பிய மதத்தை தேர்வு செய்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு நமக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நம்மை நிர்வகிக்கிற அரசு இயந்திரங்களுக்கு எந்த மதமும் இருக்கக்கூடாது. எந்த மத அடையாளத்தையும் அவை வெளிப்படுத்தக்கூடாது. எந்த மதத்தை சார்ந்த குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு மதத்தை சார்ந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தின்படி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சமம். சமம்னா என்ன அர்த்தம்? அரசை நாடி வரக்கூடிய ஒருவர், அவர் யாராக இருந்தாலும், அப்துல்லாவா இருக்கலாம், அந்தோனியா இருக்கலாம், ஆறுமுகமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, சட்டத்தின்படி அனைவரும் சமமாக நடத்தப்படுவார். உன்னுடைய பெயரை பார்த்து நான் நீதி வழங்க மாட்டேன். சட்டத்தில் என்ன உள்ளனவோ அது அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, அந்தோனியா இருந்தாலும் சரி, ஆறுமுகமாக இருந்தாலும் சரி, சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நீங்கள் அனைவரும் சமமாக நடத்தப்படுவீர்கள். இதுதான் மதச்சார்பின்மை. இந்த மதச்சார்பின்மை அண்மை காலமாக நம்முடைய நாட்டில் வீழ்கிறது, சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். இது எந்த அடிப்படையில் சொல்றோம்? அண்மை காலமாக நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாடு மதச்சார்பின்மை என்கிற அம்சத்திலிருந்து விலகி குறிப்பிட்ட மத அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு முனைகிறது. குறிப்பிட்ட சில மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் ஒரு தனித்துவமான சலுகைகளோடு நடத்துவதற்கு முன்வருகிறது. மதத்தை அடிப்படையாக கொண்டு பாரபட்சம் காட்டக்கூடிய அம்சங்களை நோக்கி நகர்கிறது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மதச்சார்பின்மை என்பதுதான் நம்முடைய அரசு இயந்திரத்தின் அச்சாணி. ஆனால் அந்த அச்சாணி கொஞ்சம் கொஞ்சமாக கலன்று பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்துவதை நோக்கி அதை அச்சாக கொண்டு செயல்பட துவங்குகிறதோ என்கிற அச்சம் சாமானிய மக்களுக்கு ஏற்படுகிறது. இதை நம்ம யூகமாக கற்பனையாக
கண்ணை மூடிக்கொண்டு இருட்டாக இருக்கிறது என்கிற வகையில நாம சொல்லல. பல சம்பவங்களை நீங்க பாருங்க. இந்த இந்திய அரசை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களின் பேச்சுக்கள் அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தமிழகத்தின் ஆளுநர் RN ரவி அவர் அண்மையில சில மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார், மதச்சார்பின்மை என்பதெல்லாம் ஐரோப்பிய கலாச்சாரம், அந்த நாடுகளுக்கு பொருந்தும். ஆன்மீகத்தை மையமாக கொண்ட இந்தியா போன்ற நாட்டிற்கு மதச்சார்பின்மை தேவையில்லை அப்படிங்கிறார். ஒரு ஆளுநர் பொறுப்பில் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடப்பதாக உறுதியேற்ற, அரசமைப்பு சட்டத்தை செயல்படுத்த கடமைப்பட்ட முகமுக்கிய பொறுப்பில் உள்ளவர் அந்த ஆளுநர் சொல்லுகிறார், நம்ம நாட்டுக்கு மதச்சார்பின்மை தேவையில்லை, ஐரோப்பியாவுக்கு தேவை, மேலை நாடுகளுக்கு வேண்டுமானால் அவை தேவையாக இருக்கலாம், ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட நம்ம நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வரார்? இதே கருத்தை RSS பொதுச் செயலாளரும் சொன்னார். அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. நம்மை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இந்திய நாடு எந்த காலத்திலேயும் மதச்சார்பற்ற தன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதை உறுதி செய்யும் விதமாக அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் அந்த வார்த்தையை சேர்த்தார்கள். இந்தியாவுக்கு மதம் இல்லை. சொல்லப்போன பிரிவினை நேரத்தில் இந்தியா ஒரு குறிப்பிட்ட மதத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்தியாவை ஆண்ட இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால் அப்போது முடிவு செய்திருப்பார்கள். ஏன் மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் ஒரு தனி நாடாக சென்று விட்டது, மீதமுள்ள துண்டாக இந்தியா தனித்து நிற்கிறது. பல்வேறு மதங்களை பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த மக்கள் மட்டும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தவில்லை. முஸ்லிம்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், இந்துக்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், எல்லா மதங்களை சீக்கியர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தத்தை தங்களுடைய உதிரத்தை தியாகமாக வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் ஆங்கிலேயனை விரட்டியடிப்பதற்கு எப்படி ஒன்றுபட்டு நின்றோமோ அதுபோலவே இனிவரும் காலங்களிலேயும் நம்முடைய நாடு அந்த பயணத்தை தொடர வேண்டும். இந்திய அரசுக்கு மதச்சார்பு கிடையாது. இதை அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் சேர்த்தார்கள். RSS பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? முகவுரையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற என்கிற வார்த்தையை நீக்க வேண்டும், அந்த வார்த்தை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். மதச்சார்பற்ற என்கிற அந்த வார்த்தையை நீக்க இயலாது. பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலையும் RSS பொதுச் செயலாளர் அப்படி ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆளுநர் ரவி சொல்கிறார், RSS சொல்கிறது, இவர்களுடைய சிந்தனையின் போக்கு வெளிப்படுகிறதா? இந்த இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருப்பதில் துளி கூட அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு மத அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட அல்லது பெரும்பான்மை மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த சார்பு கொண்ட நாடாக திகழ வேண்டும் என்பதை உள்ளூர விரும்புகிறார்கள். அதை இப்படியான வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால தான் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பல்வேறு நேரங்களில் அவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்களிலேயே மதச்சார்பு எட்டி பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். CAA என்கிற சட்டம் என்ன கேட்டால் குடியுரிமை வழங்குவது என்று சொல்வார்கள். யாருக்கு குடியுரிமை வழங்குவது? குடியுரிமை வழங்குவதற்கான அளவுகோலாக எது முன்னிறுத்தப்பட்டது? மதச்சார்பற்ற இந்திய நாட்டில் CAA என்கிற சட்டத்தின் மூலம் மதத்தை அடிப்படையாக வைத்து குடியுரிமை வழங்கக்கூடிய அம்சத்தை கொண்டு வந்தார்கள். சொன்னார்களா இல்லையா? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் குடியுரிமை கொடுப்பாங்க. யாருக்கு மட்டும் இல்லை? முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை. முஸ்லிம் அல்லாத யார் வந்தாலும் குடியுரிமை. ஒரு குடியுரிமை வழங்குவதற்கு இவர்கள் மதத்தை தான் அளவுகோலாக வைத்தார்கள். அங்கே நம்முடைய நாட்டின் மதச்சார்பற்ற தன்மை கேள்விக்குள்ளாகிவிட்டது. CAA மட்டுமில்லை, ஊபி, குஜராத் போன்ற பிஜேபி ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு இருக்கு. மதமாற்ற தடை சட்டம்னா என்ன?
கட்டாயப்படுத்தி யாரும் எந்த மதத்துக்கும் மாற்றக்கூடாது. எவன் மாத்துறான்? கட்டாயப்படுத்தி எவன் மாத்துறான்? அப்படி ஒண்ணு நடக்குதா? அந்தந்த மதத்தின் கருத்துக்கள், சித்தாந்தங்கள், அந்த மதத்தில் கூறப்படக்கூடிய அறிவுரைகள், பாகுபாடுகள் அவை பிடிக்காம அவனுக்கு பிடிச்ச மதத்துக்கு வர்றான். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். ஆனால் இந்த பிஜேபி சங்க பரிவார குழுக்களை சார்ந்தவர்கள் இந்தியா முழுக்க என்ன பிரச்சாரத்தை செய்து வைத்திருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்தவர்கள் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுகிறார்கள். ஆகவே இவர்களின் மதங்களுக்கு மாறுவதை தடுப்பதற்கு நமக்கு ஒரு சட்டம் தேவை. அதுதான் மதமாற்ற தடை சட்டம். இந்த மதமாற்ற தடை சட்டத்தின் மூலம் அந்தந்த மாநிலங்களில் உள்ள ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கொடுக்கிற மெசேஜ் என்ன? எந்த காரணத்தை முன்வைத்தும் நீங்க முஸ்லிம்களா மாறக்கூடாது. மாறுவீர்களானால் உங்களுக்கு வழங்கப்படுகிற சலுகை ரத்து செய்யப்படும். மாறுவீர்களானால் நீங்கள் இலக்காக்கப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள், பல்வேறு குற்ற வழக்குகள் உங்கள் மீது பாயும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இவர்கள் மதமாற்ற தடை சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருகிறார்களே பல்வேறு மாநிலங்களில், அதன் பின்னணியிலையும் இவர்கள் மதத்தை தான் அளவுகோலாக முன்னிறுத்துகிறார்கள். மதத்தை அடிப்படையாக கொண்டே மக்களை பாகுபடுத்துகிறார்கள். தெளிவா தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொன்றிலையும் இந்தியா முழுக்க புல்டோசர் நீதி என்கிற பெயரில் ஒரு அநியாயத்தை, ஒரு அநீதியை, ஒரு அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். குறிப்பா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, ஊபியில, இன்னும் பல்வேறு பகுதிகளில் புல்டோசர் நீதி என்றால் அந்த புல்டோசர் யாரை பதம் பார்த்தது, யாரை குறிவைத்தது? அவர்கள் வாயளவில் சொன்னது என்ன? ஆக்கிரமிப்பில் உள்ளவற்றை ஒரு அரசு அகற்றும் அல்லவா, ஆகவே அதை நாங்கள் செய்தோம். என்னப்பா பண்ண? ஆக்கிரமிப்புல வீடு கட்டி இருக்கிறான், ஆக்கிரமிப்புல ஒரு கட்டடம் இருக்கிறது, அதனை புல்டோசரை கொண்டு அகற்றினோம் அப்படின்னு சொன்னார்கள். சொன்னால அதுல உண்மை இருந்துச்சா? ஒரு பெரிய தெரு நடுவுல துண்டா ஒரு வீட்டை மாத்திரம் இடிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய தெருவுல நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு மாத்திரம் எப்படிப்பா ஆக்கிரமிப்பில் கட்டப்படும்? ஒரு பெரிய தெரு இருக்குங்க, தம்புச்சட்டி தெரு போன்று ஒரு நீளமான தெரு, பல்வேறு வீடுகள், அதில் நடுவில் உள்ள ஒரு வீடு மாத்திரம் குறிவைக்கப்பட்டு புல்டோசரை கொண்டு வந்து இடித்து தரைமட்டமாக்குவார்கள். ஆனால் இதுக்கு பேர் ஆக்கிரமிப்பா? இலக்கு வைத்து அடிப்பதால். அந்த ஒருவருடைய வீடு முஸ்லிம் வீடு, ஏழைய நபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். இவர்கள் புல்டோசரை கொண்டு பதம் பார்த்தது, புல்டோசரை கொண்டு ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் இடித்து தரைமட்டமாக்கியது முஸ்லிம்களின் வீடுகளை. சிஏஏ போராட்டத்தில் எந்தெந்த முஸ்லிம் எல்லாம் பங்கெடுத்தார்களோ என இந்தியாவெங்கிலும் நடந்ததல்லவா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலேயும் நடைபெற்றதல்லவா, அந்த பகுதிகளில் எல்லாம் யார் யாரெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார், அரசை எதிர்த்து எவன் கேள்வி கேட்கிறார், எல்லாத்தையும் குறித்து வைத்துக் கொண்டு அவர்கள் வீடுகளாக பார்த்து இடித்தார்கள், பள்ளிவாசல்களை இடித்தார்கள் புல்டோசரை கொண்டு. கேட்டால் ஆக்கிரமிப்பு என்று சொன்னார்கள். ஆக்கிரமிப்பு என்றே வைத்துக் கொள்வோம். ஆக்கிரமிப்புல பள்ளிவாசல் மட்டும்தான் இருக்க, பிற வழிபாட்டு தலங்கள் இல்லையா? இந்தியாவில் எல்லா பகுதிகளிலையும் ஒரு தெருவில் பல்வேறு மக்கள் உண்டாகிவிட்டார்கள், ஏற்பட்டு விட்டார்கள் என்றால் அங்கே அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ தங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்புவார்கள். இது நம்ம நாட்டில் சர்வ சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்று. ஆனால் இவர்கள் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி புல்டோசரை கொண்டு இடித்தது எதை மாத்திரம்? பள்ளிவாசல்களை மட்டும் இடித்தார்கள். இதனால் தான் ஊபியில உள்ள ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பட்டம். சங்க பரிவார குழுவை சார்ந்தவர்களால் ரொம்ப பாசத்தோடு, அதீத அன்போடு அவருக்கு வைக்கப்பட்ட பட்டம் புல்டோசர் பாபா. யார் அந்த மொட்டைக்கு? அந்த மொட்டைக்கு பேர் என்னவா? புல்டோசர் பாபா. யோகி ஆதித்யநாத் அரசு நிகழ்ச்சி ஒண்ணுக்கு போறார். பொதுவா ஒரு முதல்வர் அல்லது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனா அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் வரவேற்பதற்கு வருவாங்கல்ல. எதுல வருவான்? டாடா சுமோல வருவான், கார்ல வருவார்கள், டாக்ஸில வருவார்கள். இந்த மொட்டை குரூப் புல்டோசர்ல வர்றாங்க. எல்லாருமே எங்க ரோட்டை அடைச்சுக்கிட்டு, தெருவை அடைச்சுக்கிட்டு, புல்டோசர் அணிவகுத்து. என்னப்பா, எதுக்குப்பா புல்டோசர்ல குரூப்பா போறீங்க? எது குப்பை எடுக்க போறீங்களா? குளத்தை தூர்வார போறீங்களா? வரிசையா புல்டோசர் போனா அப்படித்தானே நினைப்போம். அங்கே புல்டோசர்கள்
அணிவகுத்து சென்றதின் பின்னணியில உள்ள காரணம் என்ன? இல்ல இல்ல, எங்க புல்டோசர் பாபா வர்றாரு, அவரை நாங்க வரவேற்க போறோம். விளங்குதா? ஆக்கிரமிப்பை மட்டும் அகற்றியிருப்பார்கள், ஆனால் அவருக்கு புல்டோசர் பாபா என்கிற பட்டம் ஏன் வந்தது? ஆக்கிரமிப்பை அகற்றுவது மட்டுமே நோக்கமாக இருந்தால் அவருக்கு புல்டோசரை கொண்டு வரவேற்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அந்த பகுதியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் நாட்டின் தலைவர் பிரதமர் மோடி பேசுகிறார். என்ன? பிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு, எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கு சொல்கிறார், புல்டோசரை எந்த இடத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நமது யோகியிடமிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் நாட்டின் பிரதமர். யோகியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமாம். எதற்கு? புல்டோசரை எங்கே எப்படி சரியான இலக்கு வைத்து பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? இத வெறும் ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய விஷயமா, சிறுபான்மை மக்களை குறிவைத்து அவர்களுக்கு எதிரான வன்மத்தை, விஷத்தை பரப்பக்கூடிய பேச்சா? ஒரு நாட்டின் தலைவர் இப்படி பேசலாமா? எல்லா மக்களுக்குமான பிரதமர் இதை பேசலாமா? ஒரு முதல்வர் இப்படி செய்யலாமா? யோகி ஆதித்யநாத் மிக தெளிவாக சொன்னார். ஒரு கூட்டத்தில் சொல்றார், நாம் புல்டோசரை கையில் எடுத்ததற்கு பிறகு பிரார்த்தனை செய்யக்கூடிய முல்லாக்கள் முஸ்லிம்கள், பிரார்த்தனை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் நமது பகுதியில் இருந்து மறைந்து விட்டார்கள். இவங்க நோக்க விளங்கிச்சா? முஸ்லிம்களை அழிக்கணும், முஸ்லிம்களை ஒழுக்கணும், முஸ்லிம்களை இல்லாமலாக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் புல்டோசரை எடுத்தேன் என்று மிக தெளிவாக அவர் சொல்வதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்ப என்ன மதச்சார்பின்மை வீழ்கிறது என்று தானே சொல்ல இயலும்? இதை யாருமே கண்டிக்கலையே. புல்டோசரை கொண்டு இடிக்கப்பட்ட முஸ்லிம்களின் வீடுகளுக்கு நியாயம் வழங்கப்பட்டதா? உச்சநீதிமன்றம் கண்டித்தது என்பார்கள். கண்டித்து புண்ணியம் இல்லை. என்ன நியாயம் வழங்கப்பட்டது? வீடுகளை இழந்த முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட நீதி என்ன? இடிக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்பட்ட நீதி என்ன? எந்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் எங்களுக்கு நீதியை வழங்கியது? யாரும் நீதி வழங்கலை. நாட்டில் உள்ள எல்லா மக்களும் புல்டோசர் நீதி என்கிற பேரில் ஒரு அநியாயத்தை, அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருந்தார்கள். நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் வேடிக்கை பார்த்தார்கள். அரசு இயந்திரம் வேடிக்கை பார்த்தது, நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்தது. அப்ப மதச்சார்பின்மை வீழ்கிறது என்று தானே நாங்கள் சொல்ல முடியும். இப்போ அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, அவர் வெறுப்பு பேச்சுக்குனே உள்ளவர். இப்போது அவர் பேசிய ஒரு பேச்சு எக்ஸ் தளத்தில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன வீடியோ தெரியுமா? அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள பிஜேபியினுடைய எக்ஸ் தளம், அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம், ட்விட்டர் தளம். அதுல பாயிண்ட் பிளாக் ஷாட் அப்படிங்கிற தலைப்பு என்னவா? பாயிண்ட் பிளாக் ஷாட். அஸ்ஸாம் முதல்வர் துப்பாக்கி வச்சிருக்கிறார், பெரிய துப்பாக்கி. பாயிண்ட் பிளாக்ல சுட போறாராம். பாயிண்ட் பிளாக்ல விளங்குதா? இலக்கு மிஸ்ஸே ஆகாதுன்னு அர்த்தம். பொதுவாக துப்பாக்கியை வச்சு சுடுறதா இருந்த காவல்துறை அதிகாரிகள் சுட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தனை இலக்கு வச்சு சுடுறாங்க. எல்லையில் உள்ள ராணுவ வீரர்கள் குறிவைத்து சுடுகிறார்கள். தூரத்திலிருந்து சுடும்போது என்னவாகும்? இலக்கு மாறும், துப்பாக்கி அசையும், தோட்டா திசை மாறி செல்ல வாய்ப்பு இருக்கு, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரி டார்கெட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிங்கிற சூழல்ல எதிரி மிஸ் ஆகவே முடியாது. நாம் வைத்த குறி தப்பவே தப்பாது. கண்டிப்பாக நம்முடைய டார்கெட்டின் மீது தோட்டா பாய்ந்தே தீரும் என்ற நிலை வரும்போதுதான் பாயிண்ட் பிளாக்ல ஷாட் பண்ணாரு அப்படிங்குவாங்க. நெத்தி புட்ல டக்குன்னு அப்படி சுட்டான்னு வைங்க, பாயிண்ட் பிளாக்ல நான் சுட்டேன். ஏன் சுட்டா கண்டிப்பா அவன் மேல தான் போகும், அவன் தப்பிப்பதற்கு வழியே இல்லை. இதான் பாயிண்ட் பிளாக். அஸ்ஸாம் முதல்வர் அந்த மாநிலத்தின் பிஜேபியின் அதிகாரப்பூர்வ முகநூல் தளத்தில் போடுறாங்க, பாயிண்ட் பிளாக் ஷாட் தலைப்பு. அவர் சுடுறாங்க. யார சுடுறாரு? தொப்பி போட்டிருக்கிறார், தாடி வச்சிருக்கிறார், ஜுப்பா போட்டிருக்கிறார். ரெண்டு முஸ்லிம் அங்கே குறிவைத்து சுடுவதை போல பாயிண்ட் பிளாக்ல சுடுவதை போல ஒரு வீடியோ. அப்படி வீடியோ வருகின்ற பொழுது அங்கே சவுண்டுகள் வருகிறது. என்ன? இரக்கம் இல்லை, நோ மெர்சி, இரக்கமே கிடையாது, உங்களுக்கெல்லாம் கருணை காட்ட மாட்டோம். யாரு? முஸ்லிம்களுக்கு இனி கருணை இல்லை. அதுல இன்னும் சில குரல்கள் வருகிறது அந்த வீடியோவில். பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள். யாரு? அஸ்ஸாம்ல உள்ள முஸ்லிம்கள்
உங்கள் மீது இனி கருணை காட்டப்படாது, பாயிண்ட் பிளாக்ல உங்களை ஷூட் பண்ண போறோம், உங்கள் மீது கருணை இல்லை, நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள், எல்லாம் அதுல வருது. இந்த வீடியோவை போடுறாங்க. எதிர்க்கட்சிகள் கடும் கொந்தளிப்பிற்கு பிறகு, தம்முடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்ததற்கு பிறகு இந்த வீடியோவை நீக்கிட்டாங்க. இப்ப நீங்க அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி எக்ஸ் தளத்துல போய் செக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ இருக்க தூக்கிட்டாங்க. ஆனா இருக்கு, ஏனைய தளங்கள்ல அதை சேவ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட இன அழிப்புக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். முஸ்லிம்கள் நாங்க என்ன கிள்ளுக்கிறையா? ஒரு மாநிலத்தில் முதல்வர் இப்படி செய்யலாமா? இந்த அஸ்ஸாம் மாநில முதல்வர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலை ஃபுல்லா நமக்கெல்லாம் மூளை இருக்குன்னு சொன்னா அவனுக்கு விஷம் தான் இருக்கு. முஸ்லிம் வெறுப்பு, சிந்தனை முழுக்க முஸ்லிம் வெறுப்பு. அவர் பேசியதை மட்டும் ஒரு 25 வெறுப்பு பேச்சு பேசியிருப்பாரு, அதை மட்டுமே 1 மணி நேரம் தனியா பேசணும். அதை மட்டுமே அடுத்து தலைப்பு கொடுத்தா எப்படித்தான் தலைப்பு? அஸ்ஸாம் மாநில முதல்வரின் வெறுப்பு பேச்சுக்கள். அந்த தலைப்பு ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டா 1 மணி நேரம் பேசலாம். கடந்த காலங்களில் அவர் பேசிய பேச்சுக்களின் சில சாம்பிள்கள் என்ன தெரியுமா? அதான் உங்களுக்கு தீர்மானத்திலேயே வாசிக்கப்பட்டது. அங்க அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள முதல்வர்கள் ரிக்ஷா ஓட்டுறாங்க. எல்லாம் ஏழை பாலி சாமானியர்கள் தான். நம்மலாம் எங்க நம்ம பெரிய பணக்காரங்களா இருக்கிறோம், ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கிறானா இவன். இந்த அயோக்கியன் சொல்றான், இவனுக்கு என்ன மரியாதை? இந்த அயோக்கியன் சொல்றான், முஸ்லிம்களை அவங்க மியான் தான் சொல்லுவாங்க. மியா நமக்கு வச்சிருக்கான் பட்டம். மியாக்கள் ரிக்ஷாவுக்கு நீங்க போனீங்கன்னா 5 ரூபா கேட்டா நீங்க 4 ரூபா கொடுங்க. அவன் 4 ரூபா கேட்டா நீங்க 3 ரூபா கொடுங்க. அப்படி விலை குறைத்து நீங்கள் அவர்களை நடத்தினால்தான் அஸ்ஸாமை விட்டு விரட்டி அடிக்க முடியும். எப்படி டெக்னிக் பாருங்க. அஸ்ஸாமில் இருந்து முஸ்லிம்களை விரட்டி அடிப்பதற்கு அவர்கள் விலை கேட்பார்களே, ஆனால் குறைச்சு கொடுங்க. 5 ரூபா கேட்டா 5 ரூபா கொடுக்காதீங்க, 4 ரூபா கொடுங்க. பேரம் பேசுங்க முஸ்லிம்கிட்ட. இப்படி ஒரு மாநில முதல்வர் சொல்லி இந்த நாட்டில் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? உலகத்தில் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு அதிகார மட்டத்தில் இருப்பவர், எல்லா மக்களையும் அரவணைக்க கடமைப்பட்ட ஒரு ஆட்சியாளர் குறிப்பிட்ட சமூகத்தை எதிரியாக சித்தரித்து அவர்கள்ட்ட ரிக்ஷாவில் போனா விலையை குறைச்சு போ, 5 ரூபா கேட்டா 4 ரூபா கொடு, 4 ரூபா கேட்டா 3 ரூபா கொடு. ஏன் அப்படி கேட்டா தான் அவன் அஸ்ஸாம்ல இருந்து விரட்டி அடிக்க முடியும். திடீர்னு காய்கறி விலை கூடிருச்சுங்க அஸ்ஸாம்ல. கூண்டவனே அதுக்கு என்னவாங்க? இந்த மியாக்கள் தான் காரணம். பெரிய சயின்டிஸ்ட், நம்ம ஒரு டெர்மாகோல் சயின்டிஸ்ட் இருக்கிறார்ல, அவரை மிஞ்சிய சயின்டிஸ்ட் அவர். காய்கறி விலை கூடியதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னப்பா காரணம்? மியாக்கள் தான் காரணம். எல்லாம் யார்? முஸ்லிம். எப்படிப்பா அவன் காய்கறி விலையை கூட்டினான்? அவன் உர ஜிஹாது செய்து விட்டான். உரத்துல ஜிஹாத். இவங்களுக்கு என்னென்ன ஜிஹாதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க? லவ் ஜிஹாது போய் லேண்ட் ஜிஹாது தாண்டி டிஎன்பிஎஸ்சி ஜிஹாது, கொரோனா ஜிஹாது, ஏகபோகமா இவனா உருவாக்கி வைத்திருக்கிற பல்வேறு ஜிஹாதுல அஸ்ஸாம் முதல்வர் உருவாக்கிய ஜிஹாது என்ன? உர ஜிஹாத். என்னவா உர ஜிஹாது? விவசாயம் பண்றான்ல, உரத்தை கம்மியா போட்டு மகசூலை குறைச்சி அஸ்ஸாம்ல பஞ்சத்தை ஏற்படுத்த பார்க்கிறான். அதனாலதான் தக்காளி விலை கூடிருச்சு, வெங்காய விலை கூடிருச்சு. இவன் உரத்தை குறைவாக போட்டு உர ஜிஹாத் செய்த காரணத்தினால்தான் காய்கறிகளின் விலை கூடிவிட்டது. இதற்கு முஸ்லிம்களே காரணம். யாரு? இந்த விஞ்ஞானி. அவன் மூளையில எவ்வளவு முஸ்லிம் வெறுப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேச இயலும், இப்படி எல்லாம் கருத்துக்களை சொல்ல முடியும். அஸ்ஸாம்ல தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை பற்றிய தகவல்களை திரட்டுகிறது. எஸ்ஐஆர் அதை முன்னெடுக்கின்ற பொழுது பட்டவர்த்தனமாக அந்த மாநிலத்தின் முதல்வர் இந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா சொன்னார், எஸ்ஐஆர் வந்துருச்சுல, இப்ப பாருங்க அஸ்ஸாம்ல உள்ள முஸ்லிம்கள் லட்சக்கணக்கானவர்களை, 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்களை எஸ்ஐஆரின் மூலம் நாம் நீக்க போகிறோம். டிக்ளேர். தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டியதை மாநிலத்தின் முதல்வர் சொல்றார். 10 லட்சம் பேர் முஸ்லிம்களை நாங்க நீக்கிறோம், அவர்களை எல்லாம் அஸ்ஸாம்ல இருந்து விரட்டி விடுவோம், துரத்தி அடித்து விடுவோம். எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் பிடித்த பேச்சு. அப்ப இப்படி பல்வேறு வெறுப்பு பேச்சுக்களுக்கு சொந்தக்காரர் அவர் தான் இப்ப சொல்றாரு, முஸ்லிம்கள் நம்ம எல்லாரையும் பாயிண்ட் பிளாக்ல சுட போறாங்க. சுட்டு காட்டுறாரு. எப்படி சுடுவேன்னு சுட்டு காட்டுறாரு, வீடியோ போட்டு காட்டுறாருங்க. இதே ஒரு முஸ்லிம் செய்திருந்தால், ஒரு வீடியோவை போட்டிருந்தால் அந்த முஸ்லிம் நிம்மதியாக வாழ முடியுமா? எத்தனை வழக்குகள் அவன் மீது பாய்ந்திருக்கும். என்னையே மறுநாளே மண்ணடிக்கு வந்து விடாத, சும்மா சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவரை புடி, இவனை புடி, இவனை புடுறா.
பாயிண்ட் பிளாக்ல முஸ்லிம்களை சுடுவான சுற்றுவியா நீ? இப்படியான பேச்சை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பாருங்க. பாயிண்ட் பிளாக்ல முஸ்லிம்களை சுடுவேங்கிறான், வீடியோ போட்டு காட்டுறான், இன அழிப்பிற்கு அழைப்பு விடுக்கிறான், முஸ்லிம்களின் மீது திட்டமிட்ட வன்மத்தை பரப்புகிறான். அசாம்ல உள்ள முஸ்லிம்களை எல்லாம் துரத்துங்க, முடியாட்டி சுடுங்க, பாயிண்ட் பிளாக்ல சுடுங்க, அவன் தப்பிக்கவே கூடாது, நம்முடைய இலக்கு மிஸ் ஆகவே கூடாதுங்கிறான். முஸ்லிம்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க? என்னனாலும் பேசுவீங்களா? எங்களை அடிப்போம், துரத்துவோம், அந்த ஜிஹாத் பண்றான், இந்த ஜிஹாத் பண்றான், சாப்பாடு கொடுக்கும்போது துப்பி தர. நாங்களாம் யாரு? இந்த நாட்டிற்கு அந்நியமானவர்களா? நீங்கள் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு எங்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதையே குறியாக வைத்து செயல்படுகிறீர்கள். இதை தட்ட வேண்டிய நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதைவிட பெரும் வேதனை, நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக வந்து அமர்பவர்களே இந்த சிந்தனையில் உள்ளவர்கள் தான் வந்து அமர்கிறார்கள். அதான் உண்மை. பல்வேறு நீதிமன்ற நீதிபதிகள் இப்ப அவங்க நீதிபதிகளா இல்லை, முன்னால அவங்க நீதிபதிகளா இருந்தாங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட சிந்தனையில் இருந்து எந்த பயிற்சி பட்டறையில் பாடம் பெற்று வந்தார்கள் என்பதை நீங்கள் கேட்டு விட்டாலே சொல்லிவிட முடியும். ராஜஸ்தான் மாநில முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் தான் நீதிபதி என்கிற பொறுப்பில் இருந்த போது பேசிய பேச்சு என்ன தெரியுமா பேசுறாரு? பசுவை நமது நாட்டின் தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். நாட்டின் தேசிய விலங்கு எது? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலே சொல்லும் பெங்கால் டைகர், புலி. ஆனா அவங்களுக்கு இப்ப புலி பிடிக்கல, அவங்களுக்கு எதுதான் பிடிச்சிருக்கு? பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும். நீதிபதி பொறுப்புல இருந்துகிட்டு பேசுறாரு. அதுக்கு காரணம் சொல்றாரு. ஏன் தெரியுமா? பிராணிகளிலேயே பசுதான் ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறது, ஆக்சிஜனை வெளியே விடுகிறது. ஏப்பா எப்பேற்பட்ட அறிவாளி பாருங்க. ஆக்சிஜனை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளிவிடுதான். இவங்களோட நம்ம வாழ்றது எப்படி வாழ? இவங்கிட்ட பிள்ளைகள் அனுப்பி இவங்க என்ன பாடம் சொல்லி கொடுப்பாங்க? எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் என்ன செய்வோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறோம். மரம் என்ன செய்கிறது? கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொள்கிறது, அது ஆக்சிஜனை நமக்கு தருகிறது. அது ஆக்சிஜனை தந்து மனிதர்கள் உயிர் வாழ்வதற்குரிய பெரும் சேவையை செய்கின்ற காரணத்தினால்தான் மரம் மனிதனுக்கு மிகச்சிறந்த நண்பன். மரம் வளர்ப்போம். பல்வேறு பகுதிகளில் மரத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாகவே பல்வேறு மரக்கன்றுகளை நாம் நட்டிருக்கிறோம். இந்த மண்ணடியிலேயே பல்வேறு மரங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பேரிடர் காலங்களில் நடப்பட்ட மரங்கள். இஸ்லாம் அந்த பணியை சொல்லுது, அதனால செய்யும். அப்ப எல்லாருக்கும் தெரியுது, மரம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளித்தருது. நாம கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம், ஆக்சிஜனை உள்ளிழுக்கிறோம். மாடு என்ன பண்ணுதான்? பசு அது வெளியிடுவதும் ஆக்சிஜன், உள்ள இழுக்கிறதும் ஆக்சிஜன். நீ வேணா அது மூக்கோட மூக்கு வச்சு ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்க. அப்ப ஊப்பில ஆக்சிஜன் இல்லாம பல குழந்தைகள் செத்து மடிந்தார்களே, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நீங்க ஆக்சிஜன் சிலிண்டர் குறைஞ்சு போச்சுல, ஒரு 19 மாடு உள்ள கூப்பிட்டு மாடு மூக்கு வழியா குழாயை விட்டு குழந்தைகளுக்கு ஆக்சிஜனை செலுத்து. ஏன் அது மூக்குல இருந்து வர்றது என்னவா? ஆக்சிஜன் தானே வருதுங்கிறீங்க. இங்க நாம கேட்கிறது, இவங்க இவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளா அறிவாளிகளா இருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். ராஜஸ்தான் மாநிலத்தின் உயர் நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதி, அவர் பொறுப்பு வகித்த காலத்தில் அவர் பேசுறார். அப்ப அவருடைய உள்ளத்தில் உள்ள சித்தாந்தம் தானே பேச வைக்குது. நமது நாட்டின் சார்பா புலி தேசிய விலங்கு என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு புலி இல்லை பசுவை அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்வதற்கு மதத்தை தவிர வேறு என்ன பின்னணி இருக்கிறது? அவருடைய மத நம்பிக்கையை தவிர்த்து வேற என்ன காரணம் இருக்கிறது? அப்ப அவர் போட்டிருக்கிற கோட்டை தாண்டி அவருடைய மத நம்பிக்கை வெளிப்படுகிறது. அதான் அர்த்தம். இன்னும் சொன்னார் அந்த விஞ்ஞானி, மயில் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. யாரு? அடுத்த கண்டுபிடிப்பு. அவருடைய அடுத்த கண்டுபிடிப்பு என்ன? மயில் இருக்குல்ல, கட்ட பிரம்மச்சாரி. இதுவும் அவருடைய பொறுப்பு வகித்த காலத்துல ஓய்வு பெற போகிறார், அந்த காலத்துல பேசுறார் இந்த கருத்தை. கட்ட பிரம்மச்சாரின்னா என்ன பார்த்த விளங்கலையே. அவர் சொல்றார், மயில்கள் உறவு கொள்வதில்லை, இல்லறத்தில் ஈடுபடுவதில்லை. அப்ப என்னப்பா பண்ணுது? இந்த கண்ணீர் வருகிறது அல்லவா, மயில் கண்ணீர் வடிக்குதுல, அந்த கண்ணீரை உண்டுதான் அவை குழந்தையை பெற்றெடுக்கும். நம்மளாம் நினைக்கிறோம் அது ஏதோ சோகத்தில் அழுகுது, ஏதோ துக்கத்தில் அழுகுது, வழியில் அழுகுது நாம நினைக்கிறோம். இந்த நீதிபதி என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? மயில் அது சோகத்தில் துக்கத்தில் கண்ணீர் வடிக்கவில்லை, பிறகு கண்ணீரை உண்டுதான் மயில் கற்பம் தரிக்கிறது அப்படிங்கிறார். அப்ப இவங்களுக்கெல்லாம் பயாலஜியே கிடையாது. இனிமே
பயாலஜி டாபிக்கே இல்லை. ஏன் எல்லாம் இந்த மாதிரி டாபிக்கா தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கருத்தை நிறைவாக சொல்கிறார். ஆகவேதான் நமது கடவுள் கிருஷ்ணரையோ யாரோ ஒரு பேரை சொல்லி அவர் மயிலை தம்முடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, ஒரு நீதிபதி இதெல்லாம் பேசலாமா? நாங்க இந்த கருத்துக்களை கேட்டா உங்ககிட்ட வர்றோம். எங்க பிரச்சனைக்கு நாங்கள் உங்களிடம் வருவதற்கு உங்களுடைய மத நம்பிக்கை எங்களிடம் திணிப்பதற்கு அல்ல. அதுக்கு நாங்க உங்களை நாடி வர்றதில்லை. கர்நாடகாவில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீசானந்தா அவர் பொறுப்பு வகித்த காலத்தில், இப்ப இவங்க யாருமே பொறுப்புல இல்லை, இப்ப இவங்க யாருமே நீதிபதிகளா இல்லை, அவங்க பொறுப்பு வகித்த காலத்தில் 2024 அப்ப அவர் பேசுறாரு. ஸ்ரீசானந்தா பெங்களூர்ல முஸ்லிம்கள் அடர்த்தியா வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை அவரிடத்துல வழக்கா கொண்டு வரப்படுது. அப்ப அந்த பகுதியை சொல்றதுக்கு எங்க, அந்த பாகிஸ்தான்லயா அப்படிங்கிறார். எங்க பிரச்சனை, அந்த பாகிஸ்தான்லயா அப்படின்னா என்ன விளங்குதா? முஸ்லிம்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதிக்கு இவர் வச்ச பேர் என்ன, பாகிஸ்தான். அப்போ நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய ஆட்கள் இங்க இருக்கிறீங்க, பெங்களூர்ல இருக்கிறீங்க. இப்படி சித்தாந்தம் விளங்குகிறதா? இப்படி உள்ளத்தில் உள்ள அழுக்கு புரிகிறதா? இதை உடனடியாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிமன்ற அமர்விற்கு இந்த வழக்கு வந்தது. இல்ல நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு உடனடியாக கிடைச்சிடும். இந்த வகைராக்களுக்கு மட்டும் என்ன தவறு செய்தாலும் சரி, அவங்களுக்கு எது போதுமானது? ஒற்றை வார்த்தை மன்னிப்பு. மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன், ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. இனிமே அப்படி பேசாதீங்க. இது சாதாரண விஷயமா? இது முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியை பாகிஸ்தான் சொல்றேன்னா அப்ப இது பிரிவினைவாதம் தானே. இந்திய நாட்டின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் என்று சொல்வதற்குரிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படி நாங்க சொல்ல முடியுமா? அப்ப என்ன ஒரு கொழுப்பு பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திமிரெடுத்த பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் கேட்டு சட்டத்தில் என்ன இருக்கு அதை சொல்லுன்னு போய் கேட்டா இவங்க மத நம்பிக்கையை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, மதுரை காவலர் முருகன் அவர் மேல மேலதிகாரி நடவடிக்கை எடுக்கிறார். என்ன நடவடிக்கை? சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. எப்ப பாரு நம்ம ஒரு வேலை சொன்னா ஒரு வேலை கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால பணியிட மாற்றம், இங்க இருந்து அங்க மாத்துறது, சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு மாத்துறது, தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரிக்கு மாத்துறது, பணியிட மாற்றம் அவருக்கு பல நேரங்களில் உள்ளாகிறார். காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க உடைய நடவடிக்கை சரியில்லை. அது அவங்க 2 பேர் பஞ்சாயத்து, அவங்க 2 பேர்ல யாரு சரி யாரு தப்புங்கிறத பத்தி நம்ம சொல்லலை. இப்ப என்ன, அவரு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அங்க வர்றார். இந்த மாதிரி மேலதிகாரி என்ன குடும்பப்படுத்துறாங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்லி வேணும்னே இஷ்டத்துக்கு பந்தாடுறாங்க, அங்க போ இங்க போங்கிறாங்க. இப்ப தூத்துக்குடிக்கு என்ன இடமாற்றம் செய்து விட்டார்கள், நீங்க தான் எனக்கு பரிகாரம் செஞ்சு தரணும், இதுக்கு உரிய தீர்ப்பு தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். மதுரையில் ஸ்ரீமதி அவங்க நீதிபதி, அவங்க நீதிபதியா இருக்கும்போது வழக்கு வருது. வழக்கு வச்சுட்டு சட்ட புத்தகத்தையெல்லாம் மூடியாச்சு. சட்ட புத்தகத்துக்கே வேலை இல்லை இப்போ நம்ம நாட்டில். சட்ட புத்தகத்தையெல்லாம் மூடி அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இதுக்கு கர்மா அடிப்படையில் நான் உங்களுக்கு சிறந்த தீர்வை வழங்குகிறேன். எது இப்போ எது வந்துருச்சு? கர்மா. கர்மா அடிப்படையில் எப்படி சிறந்த தீர்வு, அது எப்படி தீர்வு கொடுக்கிறாரா? இல்ல அவர் நிறைய கஷ்டப்பட்டார் வாழ்க்கையில, எல்லாமே கர்மா தானே. பயான் ஓடிக்கிட்டு இருக்காங்க மதுரை நீதிமன்றத்தில், பயான் ஓடிக்கிட்டு இருக்கு. கர்மாவில் 2 வகை, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. நம்ம ஈமான்ல 2 வகைன்னு சொல்ற மாதிரி, ஈமான் கூடும் குறையும், ஈமான் பற்றி நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்க கர்மாவை பத்தி நீதிமன்றத்தில் கிளாஸ் எடுக்கிறார். கர்மா 2 வகை, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. இவருக்கு சஞ்சித கர்மாவின் படி அல்லது பிராரப்த கர்மாவின் படி நம்ம தீர்ப்பு கொடுப்போம். என்ன, அவர் செய்த பாவங்களுக்கு உண்டான வினையை அவர் அனுபவிச்சிட்டார். இனி நீங்க அவர் அலக்களிக்காதீங்க, அவருடைய இடமாற்றலை நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு நீதிபதி ரத்து செய்து அறிவிப்பு போடுறார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம், சென்னை ஹைகோர்ட் அதை கண்டிச்சு அப்படி செய்யக்கூடாது, காவல்துறை அந்த நடவடிக்கையை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம பிரச்சனை என்ன, ஒரு நீதிபதி கர்ம அடிப்படையில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுக்கு அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க? திடீர்னு பைக்ல ஒருத்தன் வருவான், ஒருத்தனை இடிச்சு கொண்டுருவான், அவனை கேஸ் போடுவீங்க. போடும்போது என்ன சொல்லுவான், கர்ம அடிப்படையில் எனக்கு தீர்த்துருங்க. என்ன கர்ம அடிப்படையில்? அவன் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் என் பைக்ல அடிபட்டு செத்தான், அவன் கர்ம அடிப்படையில் போய் சேர்ந்துட்டான், விட்டுருங்க, என் மேல வழக்கு போடாதீங்கன்னு சொல்வாரா இல்லையா? கொலகாரன் இந்த வாதத்தை எடுப்பானே, கொலகாரன், திருடன், முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எல்லாரும் இப்ப என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். மதுரை நீதிபதிட்ட நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? கர்ம அடிப்படையில் எல்லாமே நடக்கிற எல்லாமே கர்மா தான் காரணம். இப்படி சொன்னா ஏத்துக்குவீங்களா? இதற்கு ஒரு நீதிமன்றம் தேவையா?
அதற்காகவா நாங்கள் உங்களை நாடி வருகிறோம்? நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் என்றால் சட்டப்படி நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் நீங்க பாருங்க, பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னாரு? பிரச்சனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முஸ்லிம்களின் சொத்தை அபகரித்தாயிற்று, ராமர் கோவிலை கட்டிவிட்டார்கள், முஸ்லிம்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விட்டார்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரோ ஸ்கிரிப்ட் எழுதுறத பக்காவா முடிச்சிட்டாங்க. முடிச்சதற்கு பிறகு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி, அப்ப தலைமை நீதிபதியா இருந்தார் சந்திரசூட் சொல்றாரு, நான் தீர்ப்பு சொல்வதில் எனக்கு இந்த பாபர் மஸ்ஜித் பிரச்சனை தான் பெரிய சிக்கலா இருந்துச்சு. என்ன சிக்கல் சொல்லணும், எப்படி தீர்ப்பு சொல்லணும்னே தெரியல. சரி, கடைசியில் என்னங்க பண்ணீங்க? கடைசியில் ஒரு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை கேட்டேன், கடவுள் எனக்கு தீர்ப்பை தந்தார், அதை அப்படியே வாசித்து விட்டேன். இப்ப எந்த கடவுள் தந்த தீர்ப்பு அது? அதான் இப்ப பிரச்சனை. பாபர் மஸ்ஜித் தீர்ப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. யார் சொல்கிறார்? நாம் சொல்லவில்லை, தீர்ப்பை எழுதிய, தீர்ப்பை வழங்கிய அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றார். கடவுள்கிட்ட கேட்ட கடவுள் தந்தார். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? நீதிமன்ற அறை என்பது சட்டத்தின்படி தீர்ப்புகளை வாசிக்க வேண்டிய இடமா, பிரார்த்தனை அறையா? அவ முஸ்லீம் நீதிபதி வந்தா நான் தொழுதுட்டு உனக்கு தீர்ப்பு சொல்றேங்க வர சொன்ன நீங்க ஏத்துக்குவீங்களா? முஸ்லீம் நீதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு வழக்கு வருகிறது, வழக்கு வந்தா குழப்பமா இருக்கு, ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு எதை தீர்ப்பா தர்றானோ அதே உனக்கு தீர்ப்பா சொல்லிடுறேன். கிறிஸ்தவ நீதிபதி இருப்பாரு, சிக்கல் பெரிய சிக்கலா இருக்கு, ஒரு 1/4 மணி நேரம் டைம் கூட, நான் ஜெபம் பண்றேன், முழங்காலிட்டு ஜெபமிட்டு கடவுள் இயேசு பிதா எனக்கு என்ன தீர்ப்பை தருகிறாரோ அதை உனக்கு தீர்ப்பா வாசிச்சிடுறேன். இப்படின்னா நம்ம ஏத்துக்குவோமா? அதான் கேள்வி. ஒரு முஸ்லீம் அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்காக அந்த இடத்துல அவரை நாம கொண்டு போய் நிறுத்தல. ஒரு கிறிஸ்தவர் அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதற்காக அவரை கருப்பு அங்கி அணிவித்து நீதிபதியாக அந்த உயிரை இடத்தில் அதற்காக நாம் அவரை அமர வைக்கவில்லை. அப்ப மத நம்பிக்கை அங்கே வெளிப்படக்கூடாது. அதுக்கு தானங்க நீதி தேவதையின் கண் கட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு நீதி தேவதையின் கண் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஒரு தராசு இருக்கிறது. கண் கட்டப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? வருகின்ற நபரின் மதத்தை நான் பார்க்க மாட்டேன், அவன் பேர் என்ன எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவன் என்ன மதம், என்ன நிறம், என்ன குலம், என்ன கோத்திரம், எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதையெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். வந்த ஆளை பார்க்க மாட்டேன், கருப்பா சிவப்பா பார்க்க மாட்டேன், முஸ்லிமா இந்துவா கிறிஸ்தவரா பார்க்க மாட்டேன். அப்போ பிரச்சனையை மட்டும் தான் நான் கேட்பேன், பிரச்சனையை கேட்பேன். சட்டம் என்ன தீர்ப்பை சொல்கிறதோ அதை நான் வழங்குவேன். இந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தானே நீதிமன்ற தேவதை கண் கட்டப்பட்டிருக்கிறது. அது நீதியின் குறியீடு தானே. பாபர் மஸ்ஜித் விவகாரத்தில் பட்டவர்த்தனமா சொல்றாங்க, கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுள் தந்தாரு, சொல்லியாச்சு, இப்ப என் பிரச்சனை ஓவர், உங்க பிரச்சனை ஓவர், எங்க பிரச்சனை, எங்களுக்குள்ள நீதி என்ன? இதே மாதிரி அங்க வாரணாசியில கியான்வாபி பள்ளிவாசல் பிரச்சனை வருது. அதை ஆய்வு செய்யணும், உள்ளுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறதுன்னு சொல்லி வழக்கு வருது. அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிற நீதிபதி அவர் என்ன சொல்றாரு? ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாரு. ரவிக்குமார் திவாகர் 2022 அந்த வாரணாசி கீழமை நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர். அவர் சொல்றாரு, நான் தீர்ப்பு சொல்லிட்டேன். என்ன தீர்ப்பு சொல்லிட்டாரு? அரசமைப்பு சட்டத்தின் எந்த கூறுகளையும் கவனிக்காம நீங்க போய் ஆய்வு பண்ணுங்கட்டார். வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தின்படி புதிதாக பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து எந்த பள்ளிவாசலுக்கும், எந்த கோவிலுக்கும், எந்த வழிபாட்டு தலத்திற்கும், சுதந்திர காலத்தில் இருந்த எந்த வழிபாட்டு தலத்திற்கும் பிற நபர்கள் உரிமை கோர முடியாது. அது எங்க பள்ளிவாசல் இடிச்சு கட்டப்பட்டிருக்கிறது, இது எங்கள் கோவில் இடிச்சு கட்டப்பட்டிருக்கிறது, எங்க சர்ச்சை இடிச்சு கட்டப்பட்டிருக்கிறது, போய் கேட்கவே கூடாது. போய் நின்றாலும் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள கூடாது. பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து வழிபாட்டு தலங்கள் சுதந்திர காலத்தில் இருந்த எல்லா வழிபாட்டு தலங்களும் முறையே பாதுகாக்கப்படும். அதான் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தின்படி ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்க கூடாதுங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இவர் என்ன பண்றாரு? ஞானவாபியில போய் ஆய்வு பண்ணுங்கிறார். சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில சொல்றாரு, யாரு? சந்திரசூட் மாதிரி, எனக்கு ஞானவாபி பெரிய பிரச்சனை, அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா நான் சொன்ன அந்த தீர்ப்பை எல்லாம் பார்த்தேன், அது நான் சொல்லவில்லை, ஏதோ ஒரு பவர் என்னை இயக்கியது, சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்கு வந்து விட்டதுங்கிறார். ஸ்பைடர் மேன் ஆயிட்டாரான்னு தெரியல.
சூப்பர் நேச்சுரல் பவர்னா என்ன? ஒரு அதீத சக்தி என்னை இயக்கியது. அந்த சக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த ஞானவாபி பள்ளிவாசலுக்குரிய உத்தரவை பிறப்பித்தேங்கிறார் ஒரு நீதிபதி சொல்றார். அப்ப சூப்பர் நேச்சுரல் பவரின் படி உங்களை யார் தீர்ப்பு கொடுக்க சொன்னார்? அதுக்கா நீங்க நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? அப்ப அவர்களே சொல்கிறார்கள் சட்டத்தின்படி நாங்கள் தீர்ப்பளிக்கவில்லை என்கிறார்கள். கல்கத்தாவில் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி அஜித் கங்கோபாத்யாய அவர் ஒரு பேட்டியில் இருக்கிறார். நீதிபதி பொறுப்பை எல்லாம் நிறைவு செய்ததற்கு பிறகு பேட்டி எடுக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்ப நான் 2 பேரை சொல்லுவேன், அந்த 2 பேர்ல ஒரு ஆளை நீங்க தேர்வு செய்யணும், யாரை தேர்வு செய்வீங்க? சரி பேரை சொல்லுங்கிறார். காந்தி, கோட்சே, இந்த 2 பேர்ல இப்ப நீங்க யாரை தேர்வு செய்வீங்க? யார்கிட்ட கேட்கப்படுற கேள்வி சாமானியன்ட்ட இல்ல, ரோட்டோரத்தில் கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு சாமானியன் அல்ல, ஒரு நீதிபதி சட்டத்தை மதித்து சட்டத்தை படித்து அதன்படி தீர்ப்பளிப்பதாக உறுதியேற்றுக் கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசின் பொறுப்பு வகித்தவர். அவருடைய ஓய்வு காலத்திற்கு பிறகு கேட்கப்படுற முன்வைக்கப்படுகிற கேள்வி, காந்தி, கோட்சே 2 பேர்ல நீங்க யார் பக்கம் நிற்பீங்க? 2 பேர்ல நீங்க யாரை தேர்வு செய்வீங்க? இப்ப இந்த சபையில கேட்கிறோம், காந்தி, கோட்சே 2 பேர்ல யாரை தேர்வு செய்வீங்க? யாரு? காந்தி. இந்த நாட்டில் யார்கிட்ட போய் கேட்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு யாரை சொல்வார்கள்? காந்தி. அவருடைய வரலாறு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. காந்தி கொல்லப்பட்டவர், கோட்சே கொலையாளி. அங்கே பெயர் அல்ல முக்கியம், சித்தாந்தம் அல்ல முக்கியம். அவற்றை எல்லாம் விட கொலையாளி, அவன் குற்றவாளி, அவன் பக்கம் நாம் நிற்க கூடாது. காந்தி கொல்லப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், அவர் பக்கத்தில் நாம் நிற்க வேண்டும். உங்களுக்கு காந்தியை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும், அவர் சொன்ன கருத்துக்கள்ல உடன்பாடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காந்தியின் பக்கம் தானே இந்த தேசம் நிற்கிறது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இது சற்றே சிக்கலான கேள்விங்கிறது. அடப்பா, இது உங்களுக்கு சிக்கலா? இது சற்றே சிக்கலான கேள்வி, இதற்கு உடனடியாக பதில் சொல்லிவிட முடியாது. இதுக்கே உனக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாதுன்னா நீங்க சொன்ன தீர்ப்புலாம் எந்த லட்சணத்தில் இருக்கும்? காந்தியா கோட்சேவா? இதுவே கஷ்டமா இருக்கான். 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலு? சற்றே கடினமான கேள்வி. இதை நான் சற்று யோசித்து விட்டு தான் பதில் சொல்ல வேண்டும்னு சொன்னா அவனை பெரிய கணித மேதைன்னு சொல்ல முடியுமா? என்னடா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னாலும் யோசிக்கிறான், இவன் என்ன பெரிய கணித மேதை கேட்பமா இல்லையா? அது மாதிரி அவர் சொல்றாரு, இது சற்றே கடினமான கேள்வி, உடனடியாக என்னால் பதில் சொல்ல விட முடியாது. காந்திக்கு ஒரு பக்கம் இருப்பதை போல கோட்சேவிக்கும் ஒரு பக்கம் இருக்கும் அல்லவா? வந்துருச்சா? போட்டிருக்கிற கருப்பு அங்கியை தாண்டி அவர் உள்ளே போட்டிருக்கிற காவி ஆடை வெளியே வந்து விட்டதா? சட்டத்தை படித்த அறிவு வெளிவருவதற்கு முன்பு முந்திக்கொண்டு அவருடைய மத அறிவு, மத நம்பிக்கை, அவருடைய சித்தாந்த நம்பிக்கை வெளிவருகிறதா? அப்ப இவர் நீதிமன்ற காலங்களில் நீதிபதியாக பதவி வகித்த காலத்தில் இவருடைய தீர்ப்புகள் எந்த லட்சணத்தில் இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எந்த லட்சணத்தில் இருக்கும்? காந்தியா கோட்சேவான் கேட்டாலே குழப்பமா இருக்கு, டக்குன்னு பதில் சொல்ல முடியாதுன்னா மனிதர்களின் விவகாரத்தை எப்படி இவர் சட்டப்படி தீர்ப்பளித்திருப்பார்? அரசியல் சட்டப்படி எளிமையான விவகாரங்களை கூட இவர் எப்படி குழம்பி போய் நின்று இருப்பார்? புரியுதா? அப்ப இந்த விஷயங்கள் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இவற்றை அடுக்குவதின் நோக்கம் நீதிமன்றங்களை. நீதிமன்றம் என்பது சட்டத்தை காக்க வேண்டிய ஒரு இடம். அங்கே எந்த மத நம்பிக்கைக்கும் இடமில்லை. அவர் கருப்பு அங்கியை போட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது தனக்கு உள்ளே எந்த கலர் இருந்தாலும், அது காவியாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும், உள்ளுக்குள் அவர் ஒரு கலரை கொண்டிருந்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய நம்பிக்கையை நான் வெளிப்படுத்த மாட்டேன். எனக்கு அனைவரும் சமம். அந்த சமம் என்பதின் அடையாளமாகத்தான் கருப்பு அங்கியை போடுறாரு. அதை தாண்டி இவர் மதங்களை பார்த்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதை பார்த்து நீதி வழங்குவார்களே ஆனால் மதச்சார்பற்ற தன்மை வீழ்கிறது என்று தானே சொல்ல முடியும். நீங்க பாபர் மஸ்ஜித் விவகாரத்துக்கு என்ன கேட்டீங்க, என்ன சொன்னீங்க? இடிச்சது அநியாயம், நீங்க இடித்தவர்கள் அநியாயக்காரர்கள், நீங்க இடித்தது அநியாயம், இடித்தவர்கள் அநியாயக்காரர்கள். பிறகு எப்படி அந்த இடம் முஸ்லிம்களை விட்டு கை நழுவி போனது? அதற்கு நீங்கள் வைத்த சான்றாதாரம் என்ன? சட்ட ஆவணம் என்ன? சட்டத்தின் எந்த பிரிவை சொல்லி பாபர் மஸ்ஜித் நிலத்தை எங்கள் பள்ளியை இடித்த கயவர்களிடம் நீங்கள் கொடுத்தீர்கள்? ஒரே ஒரு வாதம் என்ன? ராமர் அங்கே பிறந்ததாக நம்பப்படுகிறது. யாருடைய நம்பிக்கை வந்து விட்டதா? அப்ப நீங்க சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கவில்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறீங்க. அதுக்கு எதுக்கு நீதிமன்றம்? அதுக்கு எங்க பிரச்சனை நாங்க உங்ககிட்ட கொண்டு வரணும்?
நீங்க பாருங்க, இவர்களுடைய நீதி எந்த அளவிற்கு பாரதூரமாக, பாகுபாடாக, மதத்தை வைத்து பிளவுபடுத்துவதாக இருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் உமர் காலித். உமர் காலித் பண்ண தப்பு என்ன? எத்தனை நாட்களாக அவர் சிறைவாசத்தில் இருக்கிறார்? 1000 நாட்களை தாண்டி, 3 வருடங்களை தாண்டி சிறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். உங்களால என்னால் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் குடும்பத்தை விட்டு, பிள்ளை மனைவி மக்கள் எல்லோரையும் விட்டு விட்டு, நண்பர்களை விட்டு விட்டு 3 நாள் வனாந்தர காட்டுல சிறையில போய் இருந்துட்டு வாங்க. அங்க தர சாப்பாடு நமக்கு ஒத்துக்குமா? அங்கு குடியிருப்பது நமக்கு பொருந்துமா? குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனையை கொடுக்கலாம், மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம கேட்கிறது, உமர் காலித எந்த காரணமும் சொல்லாம, தகுந்த காரணம் இல்லாம, நியாயமான காரணம் இல்லாம 3 வருஷத்துக்கு மேல சிறைப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் ஜாமீனுக்கு மேல ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஜாமீன் கொடுங்க, ஜாமீன் கொடுங்க. 30 நாளைக்கு ஒரு நாள், 30 நாளுக்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை, ஒவ்வொரு முறையும் கீழமை நீதிமன்றங்களாலும், உயர் நீதிமன்றங்களாலும், உச்ச நீதிமன்ற நீதிமன்றங்களாலும் உமர் காலிதின் ஜாமீன் மறுக்கப்படுகிறது. அவர் கேட்கிறார், நான் பண்ண குற்றம் என்ன? அந்த எஃப்ஐஆர் எனக்கு தாங்குங்கிறார். நான் என்ன குற்றம் பண்ணேன்? அரசாங்கம் அவர் மீது சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டு சிஏஏ போராட்டத்தில் வன்முறையை தூண்டினார். அதற்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய ஆதாரம் ஒன்றுமில்லை, ஒரு ஆதாரம் இல்லை. உமர் காலித் இந்த பக்கம் நிற்கிறாரா? அதே இந்த பக்கம் வாங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல, அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அவருடைய பேச்சு என்ன? இன அழிப்புக்கான அழைப்பு, முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்கிற திட்டமிட்ட, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கருவறுக்க வேண்டும் என்கிற அழைப்பு. இதற்கு அவர் மீது என்ன வழக்கை நீங்கள் பதிவு செய்தீர்கள்? என்ன வழக்கு இருக்கு? உமர் காலித் என்ன தப்பு பண்ணானே தெரியல. 1000 நாளை விட மேலா சிறையில் இருக்கிறார். அவரை விட மேலாக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும், துப்பாக்கியால் சுட வேண்டும் என்றெல்லாம் வெளிப்படையாக வன்முறை பேச்சுக்களை பேசியவர்கள். அவர்கள் பேசிய பேச்சுக்களுக்கான ஆதாரம் சமூக வலைதளத்தில் கொட்டி கிடக்கிறது. ஆதாரம் நாங்க தரவா? யார் என்ன பேசினாங்கன்னு உங்ககிட்ட ஆதாரம் இல்லையா? அனுராக் தாக்கூர் பேசிய பேச்சுக்கள் ஆதாரம் வேண்டுமா? கபில் மிஸ்ரா பேசிய பேச்சுக்கள் ஆதாரம் வேண்டுமா? இதே சிஏஏ விவகாரத்தில், வேறு விவகாரத்தை இல்லை. கபில் மிஸ்ரா, அனுராக் தாக்கூர் சிஏஏ விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் கையை பிடித்துக் கொண்டு, காவல்துறை அதிகாரிகள் மேடையில் நிற்கிறாங்க, தள்ளி விட்டு சொல்றாரு, கோழி மாறும் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டத்தில் அங்கே இங்கே நிற்கிறாங்களா அவங்களெல்லாம் சுட்டு தள்ளுங்கிறார். அப்படி சொன்னவர்கள் இன்றைக்கு அமைச்சர்கள், அப்படி சொன்னவர்கள் இன்றைக்கு மோடியின் வலது கைகள், அப்படி சொன்னவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் புனிதர்களாக கட்டமைக்கப்படுகிறார்கள். வன்முறை பேச்சுக்களை பேசியவர்கள், வன்முறைக்கு தூபம் இட்டவர்கள், வன்முறை விதையை தூவியவர்கள், அவர்களெல்லாம் வெளியே எம்பியா, எம்எல்ஏக்களா, உள்துறை அமைச்சரா, பிரதமரா, முதல்வரா நாட்டில் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள், வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் காலித் அவர் முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்திற்காக எந்த ஆதாரமும் இல்லாமல், நியாயமும் இல்லாமல் 12 காலமாக 3 வருஷத்திற்கும் மேலாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் உங்க நீதியா? ஒரு ஜாமீன் கூட கொடுக்க மாட்டீங்களா? சரிப்பா, அவர் மீது குற்றச்சாட்டே இருக்கட்டும். குற்றச்சாட்டு இருந்தா அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன தண்டனை, எத்தனை வருஷம் தண்டனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விசாரணையை துவங்கி, அதுவரையிலும் ஜாமீன் என்பது ஒவ்வொரு குற்றவாளியின் உரிமையா இல்லையா? பெயில் இருக்குல்லங்க, பெயிலே ஒரு ரைட்டுங்க. குற்றவாளிக்கு ஜாமீன் என்பது ஒரு உரிமை, அப்படித்தான் நம்ம அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அந்த உரிமையை உமர் காலிதுக்கு மறுக்கப்படுகிறது. பல்கிஸ் பானுவை கதற கதற கூட்டாக பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வெளியே. கலவரத்தை உண்டாக்கியவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வெளியே. வன்முறை பேச்சை பேசியவர்கள் இருப்பது எங்கே? வெளியே. இவர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறார்கள். உத்தரகாண்ட்ல, ஹரித்வார்ல முஸ்லிம்களை அழிக்கணும் என்று கூட்டாக சேர்ந்து பேசப்பட்ட பேச்சுக்கள், அந்த சாமியார்கள், மாலைகான் குண்டுவெடிப்பு குற்றவாளி பிரக்யா சிங் தாக்கூர், அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? வெளியே. அத்தனை குற்றவாளிகளும் வெளியே, உமர் காலித் உள்ளே. அப்ப இது பாரபட்சம் தானே? மதச்சார்பற்ற தன்மை நீர்த்து போகிறது. நாட்டின் உயரிய இடங்களில் கூட, நீதி வழங்க கடமைப்பட்ட உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்றங்களில் கூட
எங்களுக்கான நீதி மறுக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இந்த பொதுக்கூட்டம். எங்களுக்கான நீதியை வழங்க, எங்களையே பாகுபாடா பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் சிறைவாசிகள் இருக்கிறாங்க, அவங்கதே இதேதான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவன் அப்துல்லாவா இருந்தாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்லை. குற்றவாளினா தூக்குல போடு, சட்டத்தின்படி ஆதாரங்களின்படி அவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடு, அவனை நீ தண்டிக்காத நாங்க வரவே மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குற்றவாளியிலேயே சில குற்றவாளியை அண்ணா பிறந்த நாள் விடுதலை பண்றீங்க. பெரியார் பிறந்த நாள் விடுதலை, 20 வருடம் 25 வருடம் சிறையில் இருந்து விட்டார், இதுவே போதுமான தண்டனை காலம், ஆகவே இன்னாரை விடுதலை செய்கிறோம். உங்க கட்சிக்காரரா இருந்தா விடுதலை செய்றீங்க, உங்க சித்தாந்தவாதியா இருந்தா விடுதலை செய்றீங்க. திமுக அதிமுக எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதுவே முஸ்லிம்களா இருந்தா, முஸ்லிம் சிறைவாசிகள் எண்ணற்றோர், கோவை சிறைவாசிகள் மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் உள்ள பல்வேறு முஸ்லிம் சிறைவாசிகள் என்ன குற்றம்னே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, பல வருஷமா இருக்கிறாங்க. என்ன குற்றம்னு அவனுக்கு தெரியாது. வழக்கு நடக்கும் 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 பல வருஷமா. எத்தனை வருஷம்? 25 வருஷமா வழக்கு நடக்குது, உள்ள இருக்கிறான், ஜாமீன் இல்லை. பரோல் கொடுப்பாங்க. பரோல்னா என்ன? எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, எங்க மாமா இறந்துட்டாரு, நான் போயிட்டு ஒரு 10 நாள்ல வர்றேன், கொடுப்பாங்க. அந்த பரோலை கூட முஸ்லிம்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. மற்றவங்க ஒரு முறை பரோல்ல வெளியே வந்து விட்டால் பரோல் நீட்டிப்பு, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு வெளியே வருவார், 10 நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் தாங்க, திரும்ப இன்னும் ஒரு 10 நாள், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தாங்க, அடுத்து ஒரு மாசம், இப்படியா வருஷக்கணக்காக வழக்கு நடக்கும், வெளியே தான் இருப்பார். இது அவர்களுக்கான உரிமை என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அந்த பரோல் கூட முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு மறுக்கப்படுகிறதே. தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதானே முஸ்லிம் சிறைவாசிகளின் நிலை. பாரபட்சம் தானே. மதச்சார்பற்ற தன்மை நீர்த்து போகிறது என்கிற எண்ணம் எங்களுக்கு வராதா? இங்க எல்லாரையும் சமமா பார்க்கல, சட்டம் சொல்லுது எல்லாரும் சமம், ஆனால் சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் நம்மை சமமாக நடத்தவில்லை. 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாகத்தான் நம்மை பார்க்கிறார்கள். நான் தலையில் தொப்பி போட்டிருந்தால் எனக்கு ஒரு நீதி, தாடி வைத்திருந்தால் என்னை வேறு விதமாகத்தான் பார்ப்பார்கள். புர்கா போட்ட முஸ்லிம் பெண்மணியாக இருந்தால் அவளுக்கு வழங்கப்படுகிற நீதி வேறு. அதுவே அவர் இஸ்லாமிய அடையாளத்தில் இல்லாமல் வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தால் அவர் வேறு விதமாக அரசு இயந்திரத்தால் நடத்தப்படுகிறார். இதான உண்மை, இதான யதார்த்தம். இப்ப தேர்தல் வருது, தமிழகத்தினுடைய தேர்தல் களம், இதனுடைய நிலையம் என்ன? தற்போதைய தமிழகத்தின் தேர்தல் களத்தை எடுத்துக்கொண்டால் இதுவும் ஒரு வகையில் மதச்சார்புக்கும் மதச்சார்பின்மைக்கும் நடைபெறக்கூடிய யுத்தமாக, களச்சண்டையாகத்தான் இந்த தேர்தலும் இருக்கிறது. இது வெறும் கட்சிகளுக்கு மத்தியில் நடக்கிற தேர்தல் இல்ல. திமுக அதிமுக, திமுக என்டிகே அல்லது மற்ற கட்சிகளுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் அப்படி அல்ல இது. இந்த முறை இவர்கள் செய்யக்கூடிய தேர்தல் என்பது பிஜேபியோட கூட்டணி. யாரு? அதிமுக. இதே அதிமுக பாஜக கூட்டணி கடந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு செய்த துரோகம் என்ன? எந்த சிஏஏ சட்டத்தால் நாடெங்கிலும் முஸ்லிம்கள் வீதியில் வந்து இறங்கி போராடினார்களோ அந்த சிஏஏ சட்டம் வருவதற்கு அடிப்படை காரணம் இதே கூட்டணி தான். இந்த கூட்டணி தான் இப்ப மறுபடியும் அவங்க கை கோத்திருக்கிறாங்க. இவங்க வந்து நமக்கு என்ன செய்ய போறாங்க? எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிவிக்கையில் சொல்றாராம், என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் சரி, வந்தா பெண்களுக்கு எப்படி பஸ்ல இலவசமாக பயணிக்கிறார்களோ அதுபோல் ஆண்களும் இலவசமா பஸ்ல பயணிக்கலாம். நமக்கு ஒரே கேள்வி, அன்னைக்கு நைட்டு ஃபுல், அப்ப எவன் தான் டிக்கெட் எடுக்கிறது? எவன் தான் டிக்கெட் எடுப்பான்? பெண்களும் ஃப்ரீயா. எடப்பாடிஜி வந்துட்டாருன்னா அடுத்து யாரும் டிக்கெட் எடுக்க வேண்டியது இல்லையா? நம்மளும் டிக்கெட் எடுக்க வேண்டாமா? அப்ப டிக்கெட் யாரு? கண்டக்டரும் டிரைவரும் மட்டும் தான் எடுப்பாங்களா? அவர் டிரைவர் போவார் இருந்தா உனக்கு ஒரு டிக்கெட்டு எனக்கு ஒரு டிக்கெட், வேற எவனுக்கும் டிக்கெட் இல்லை. நம்ம எடப்பாடிஜி ஆட்சி டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், யாரு சொன்னாலும் சரி கேட்கறதுக்கு நல்லா. இது எல்லாம் நீங்க செய்வோம். முஸ்லிம்கள் குறித்து பல விஷயங்கள் அவங்க அறிவிப்புல சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? இதெல்லாம் எப்படி பிஜேபி உங்களை செய்ய விடும்? உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். கடந்த காலத்தில் முஸ்லிம்கள் விஷயத்தில் பல காரியங்கள் நீங்கள் குரல் கொடுத்திருப்பீர்கள், அதை மறுக்கவில்லை. இப்போது சேரா கூட்டணியாக, பொருந்தா கூட்டணியாக பிஜேபியோடு, மதவாத கட்சியோடு இவ்வளவு அநியாயம் பண்றான், நாட்டில் இவ்வளவு அட்டூழியம் பண்றான், எங்களை அழிக்கணுங்கிறான், எங்களை ஒடுக்கணுங்கிறான்.
பாயிண்ட் பிளாக்ல எங்களை சுடணும்ங்கிறான். இதை எடுத்து மோடிஜி கண்டிச்ச ஒரு வார்த்தை பேசுவாரா? பேசிடுவாரா? இப்ப நாங்க கேட்கிறோம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டில் மத வெறுப்பு பேச்சுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. நீங்க இவ்வாறு முஸ்லிம்களுக்கு எதிராக, சீக்கியர்களுக்கு எதிராக, ஏன் இந்துக்களுக்கு எதிராக மத வெறுப்பை பகிரங்கமாக எவன் பேசினாலும் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத வெறுப்பு பேச்சுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வாங்க பார்ப்போம். கொண்டு வரவே மாட்டார்கள். இந்த அஸ்ஸாம் முதல்வரின் பேச்சுக்கு எதிராக தமிழக பாஜக ஒரு அறிவிப்பு கொடுக்க சொல்லுங்க. அண்ணாமலை வந்து பேச சொல்லுங்க, நயினார் நாகேந்திரனை பேச சொல்லுங்க. பேச மாட்டார்கள். இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் எங்க அழிக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் இவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். அவங்களோட நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களுக்கு எப்படி நன்மை பண்ணுவீங்கன்னு நாங்க கேட்கணும். எப்படி நன்மை பண்ணுவீங்க? நீங்க ஒரு பேச்சுக்கு ஆட்சிக்கு வந்து ஆம்பளைகளுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டா கூட, புர்கா போட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி உள்ள போவா, அல்லது ஒரு பாய் தொப்பி போட்டு உள்ள போவாரு, அங்க ஒரு சங்கி இருப்பான், பிஜேபி குரூப் இருப்பான், எங்களை பிடிச்சி தள்ளி விடுவான். அதான் நடக்கும். இவர்களின் மதவாத சிந்தனை முஸ்லிம்கள் எந்த விதத்திலையும் மேலெழும்பி வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். இவங்க என்ன நமக்கு நல்லது பண்ணுவாங்க? சிறைவாசிகள் விஷயத்தில் நாங்க தக்க தீர்வை தருவோம். திமுகவும் தரல, சரி அதிமுக தரணும் நினைச்சா பிஜேபி விட்டுருவாங்களா? தர விடுவார்களா? முஸ்லிம்களுக்கு எந்த நலவியேனும் செய்ய இவர்கள் விட்டு விடுவார்களா? விடவே மாட்டார்கள். இப்ப நாம இருக்கிற இந்த நிலையை விட இன்னும் நிலைமையை மோசமாக்குவார்கள். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. ஆகையினால் தமிழக முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றால் தமிழகத்தில் காணப்படுகிற மத நல்லிணக்கம், மத ஒற்றுமை அதற்கு வேட்டு வைக்கப்படும். ஆகவே தமிழக முஸ்லிம்கள் எதிர் வருகிற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியை மண்ணைக்கவ செய்ய வேண்டும். இவங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம நிம்மதியா இருக்க விட மாட்டார்கள். நமக்கு விருப்பமானவர்கள் என்று யாருமே இல்லை. இவங்க தான் நமக்கு ரொம்ப அப்படியே நமக்கு சொர்க்கத்தை காட்டிடுவாங்க. ஒருத்தனும் கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வை தான் நம்புறோம். படைத்த இறைவனை நம்பக்கூடிய கூட்டம். அதிகாரத்தில் யார் வந்தாலும் எங்களுக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அந்த அடிப்பில் உங்ககிட்ட வந்து நிற்போம். எங்க சமுதாயத்தின் பிரச்சனையை உங்க கவனத்துக்கு கொண்டு வருவோம். அதை தீர்க்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை. அதை தவிர்த்து எந்த கட்சியின் மீதும் எங்களுக்கு தனிப்பட்ட பாசம் இல்லை. இவன் வந்த நிலைமை மோசமாயிரும். இப்ப இடையில இன்னொருத்தர் வர்றாரு, விஜய் வர்றாரு. அண்ணா நான் வந்துட்டோம்ண்ணா. சரிங்கண்ணா, வந்து என்னன்னா பண்ண போறீங்க? சினிமா ஷூட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்து சொல்றேன்னா. நம்ம சின்ன விசிலுங்கண்ணா, அதை தாண்டா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. தியேட்டருக்கு வந்து சினிமா படத்தை பார்த்து விசில் அடிச்சு தான் வாழ்க்கையை நாசமாக்குறான். இப்ப நாம என்னன்னா, விஜயை பத்தி எந்த முன்முடிவுக்கும் நாங்க வரல, விட்டுருங்க, அப்படியே வைப்போம். பிஜேபி இயக்குது அப்படி இப்படி அந்த பேச்சுக்கே நாங்க வரல. இப்ப நீங்க களத்தில் இருக்கவா செய்றீங்க. இப்ப நீங்க களத்தில் இருக்கக்கூடிய நபர் அல்ல. தமிழகத்தின் நலன் சார்ந்தோ அல்லது சிறுபான்மை மக்களின் முஸ்லிம்களின் பிரச்சனை சார்ந்தோ எந்த பிரச்சனைக்கு நீங்க இப்ப குரல் கொடுத்தீங்க? வக்ஃபு விஷயத்தை தவிர்த்து வேறு எதிலையும் இவர்கள் குரல் கொடுக்கவே இல்லை. நம்மளோட வந்து நிற்கவே இல்லை. கேட்டா சொல்றாங்க எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைங்கிறாங்க. ஏப்ப ஆண்டாண்டு காலமா தமிழகத்தை ஆண்ட கட்சிகளே எங்களுக்கு கூட்டணி தேவைங்கிறான். திமுக சொல்றான் கூட்டணி இல்லாம எங்களுக்கு ஒண்ணுமே முடியாது. அதிமுக சொல்லுது எங்களுக்கு கூட்டணி இல்லாம ஒண்ணுமே முடியாது. இவங்க நாங்க வந்து சாலிடா ஜெயிச்சு நேரா எந்த சீட்ல தான் போய் உட்காருவோம். காலை வைக்கிறதே சட்டப்பேரவையில தான் காலை வைப்போம். சிஎம் சீட்ல தான் போய் உட்காருவோம். அதுக்கிடையில இந்த கவுன்சிலர் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, அந்த சீட்ல எங்களுக்கு தேவையே இல்லை. அப்ப என்ன அரசியல், என்ன கருத்தை நீங்க மக்களுக்கு சொன்னீங்க? எந்த பிரச்சனையில உங்களுடைய கருத்தை, உங்களுடைய சித்தாந்தத்தை தெளிவா சொன்னீங்க? தேர்தல் பக்கத்தில் வந்துருச்சு, எல்லா கட்சியும் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றான். இவங்க ஒரு பிரச்சாரத்தையும் காணும், ஒரு சித்தாந்தத்தையும் காணும், ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. மிக குறிப்பாக முஸ்லிம்களை நம்முடைய பிரச்சனை சார்ந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை நடந்துச்சுல்ல, 2 ஸ்டாண்டு தானே. திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது அநியாயம், மிக தெளிவா தெரியும். அந்த அநியாயத்திற்கு கருப்பு அங்கி அணிந்து கொண்ட நீதிபதிகள் துணை போகிறார்கள், பட்டவர்த்தனமா தெரியும். எல்லோரும் அதை சொல்கிறார்கள். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளே அதை சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விவகாரத்தில் ஒன்று என்ன செய்யும் பாருங்க. முஸ்லிம்களின் வழக்கம், அவன் ஆட்டை தூக்கிட்டு மேலே போய் அறுக்க போறேங்குவான். அது மார்க்கத்தில் இல்லை, அது அந்த டாபிக் இப்ப இல்லை. அதை தடுக்கிறாங்க. நீ அங்க போய் ஆட்டை அறுக்கக்கூடாது, முஸ்லிம்களை ஆடை மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, கோழியை மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க.
இந்த பக்கம் தர்காவுக்கு பக்கத்தில் உள்ள தூண்ல தீபம் ஏற்ற அனுமதிக்கிறாங்க. இது பாரபட்சமா இல்லையா? தர்காவுக்கு பக்கத்தில் உள்ள தூண்ல தீபம் ஏற்ற நீங்கள் அனுமதிப்பீர்களே, ஆனால் அதற்குண்டான சான்று என்ன, சட்ட பிரிவு என்ன, அது யாருக்கான இடம், எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவே இல்லை. எந்த பிரச்சனைக்கும் முடிவு காணாம ஏத்திட்டு தான் மறுவேளைங்கிறார் நீதிபதி. சரி, இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுல, எல்லோரும் கொந்தளிக்கிறார்கள். ரெண்டு சார்பு, ஒன்னு பிஜேபி சங்க பரிவாரங்களின் அந்த சார்பு, இன்னொன்று முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க, அவனை ரொம்ப ஓவரா அடிக்கிறீங்க, அவன் உரிமையை பறிக்கிறீங்க, இப்படித்தான் முத்தலாக்கு விஷயத்திலே நீங்க கொடுமை பண்ணீங்க, அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு ஆட்டம் போடுறீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு இந்த பக்கம். இப்ப நீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும்ல. அதைத்தானே அண்ணன் சீமான் சொன்னார், ஒண்ணு அந்த பக்கம் நில்லு அல்லது இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு செத்துருவேன் சொன்னாரா இல்லையா? இப்ப அதே தான் இந்த விவகாரத்தில் நீங்க எந்த பக்கம் நின்னீங்க? அதுக்கு மீடியாவில் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள், நம்ம சமூகத்தில் மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, நான் நம்ம சமூகத்தில் உள்ளவங்களை தான் பேசுறேன். நம்ம சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் அமைதியாக இருப்பதே அரசியல். அடப்பா, இது என்றா புது அரசியலா இருக்கு? ஒரு பிரச்சனை நடந்தா அமைதியா இருக்கிறதே அரசியலா? அது பெரிய அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லைப்பா. எங்களை அடிப்பான், எங்களை கொளுத்துவான், எங்க வீட்டை புல்டோசரை கொண்டு வந்து இடிப்பான், இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பிய. கேட்டா அமைதியா இருப்பதே பெரிய அரசியல், அந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம். அமைதியா இருப்பது ஒரு அரசியல் ஆகுமா? ஒண்ணு சரி தப்பு, இது சரி இது தவறு, ஏதாவது ஒரு கருத்தின் பக்கம், உங்க கருத்து என்னவோ உங்க சிந்தனை என்னவோ அதன் பக்கம் நீங்க தெளிவா நிக்கணும். கருத்தை சொல்லாம அமைதியாக பிரச்சனையை கடந்து செல்வது அது அயோக்கியத்தனம், அரசியல் அல்ல. அதை செய்யறாங்க. இதை தெரியாம நம்ம பாயம்மாக்கள், யார் நம்ம தாய்மார்கள், புர்கா போட்ட சீதேவிகள், எங்க ஊருக்கு விஜய் வந்தா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. இவன் மூஞ்சில துப்ப கூடாது, அவ்வளவு கட்டி வச்சிருக்கிறான் பாருங்க மனைவியா. அவன் புருஷன்காரனை கூப்பிடணும், மண்ணடிக்கு கூப்பிட்டு நடு ரோட்டில் வச்சு. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுவோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த நடிகனை எந்த தலைவனை நீ சொன்னாலும் வாழும் காவல் தெய்வம் ஸ்டாலினை தப்பு. அது எப்படி நீங்க சொல்வீங்க? இதே முஸ்லீமுக்கு ஸ்டாலினையும் கலைஞரையும் நபீல் நாயகத்திற்கு பிறகு இவர் தான் எங்களுக்கு வந்த தூதர், நாங்க அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். அதெல்லாம் ஈமானுக்கு உழைவிக்கிற பேச்சுக்கள், இறை நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கக்கூடிய பேச்சுக்கள். அதே மாதிரிதான் இந்த மூதேவி, இந்த சீதேவி சொல்றாங்க, அவ எங்க ஊருக்கு வந்தா கட்டி பிடிச்சி கண்ணத்துல முத்தம் கொடுப்பேன். சரிம்மா, உன் புருஷன் யாருமா? அந்த திருவாளர் பரிசுத்தம், அந்த தீன்குல செல்வன் யாரு? பார்த்தே ஆகணுமே. நாங்க எப்பேற்பட்ட நிலை பார்த்தீர்களா? அப்ப மிக தெளிவாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். களத்தின் சூழல் மிக மோசமானதாக இருக்கிறது. மதச்சார்பின்மை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கும் நாம் முன்வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், இந்த மதச்சார்பின்மை வீழ்வதை தடுக்க வேண்டுமா? நம் கைகளில் உள்ளது. ஜனநாயகவாதிகள் ஒன்று சேர்வார்களே ஆனால் இந்திய நாடு எப்போதும் போல் ஒற்றுமையோடு ஆங்கிலேயனை விரட்டி அடிக்கின்ற பொழுது இந்த நாட்டில் எந்த சூழல், எப்படிப்பட்ட நல்லிணக்க சூழல் இருந்ததோ, மதத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா தலைமைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்ததோ, மதத்தின் அடிப்படையில் தலைவரை தேர்வு செய்யாமல் நாட்டின் மீதான நேசத்தின் அடிப்படையில் எப்படி தலைவர்களை தேர்வு செய்தார்களோ, அது போன்ற நமது நாட்டின் மதச்சார்பற்ற தன்மை தொடர வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு பாசிச பாஜகவிற்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும். எதிர் வருகிற சட்டசபை தேர்தல் அதற்குண்டான ஒரு முன்மாதிரி. இதையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.